ஹாய் ஃப்ரெண்ட். ஸோ, இப்போ இந்த 2வது உலகப் போருக்கு அப்புறம், உலகமே பயப்படுற இந்த அணு ஆயுதம் அப்டின்னா, அது வந்து இந்த நியூக்ளியர் பாம் அப்டின்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ, அதே மாதிரி அந்த அணுகுண்டுல இருக்கிற இந்த முக்கியமான மூலப்பொருள் யுரேனியம் 235 அப்டின்றதும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, இந்த யுரேனியம் 235 விட பல மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டு. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து செயற்கை முறையில தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா வந்து நீங்க நம்புவீங்களா? ஆனா, அது 100க்கு 100 உண்மதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அணுகுண்டோட பேர் என்ன? சோ, அது வந்து எப்படி வந்து இந்த செயற்கையான முறையில தயாரிக்கிறாங்க. சோ, அப்படிப்பட்ட அந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். சோ, இப்போ ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கிற இந்த 3வது உலகப் போர், அதாவது 3 வேர்ல்ட் வார், டே பை டே ஒரு ரொம்ப உச்சக்கட்டத்த எட்டிக்கிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சோ, இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போரால நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ரொம்ப வந்து எப்படி சொல்றது? ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. சோ, இதுல இன்னும் கொஞ்சம் குறிப்பா சொல்லணும்னா, அமெரிக்காவே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஈரான் சண்டை போடுறது, அமெரிக்காவ வந்து இன்னும் கடுப்பேத்துற மாரி தான் இருக்கு. சோ, இப்படி 2 நாடுகளுக்குமே ரொம்ப வெறித்தனமான தாக்குதல் நடத்துறது, அணுகுண்டு தாக்குதல் நடத்துற அளவுக்கு போயிருமோ அப்படின்றது தான் வந்து இப்ப வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாமே பயப்படுற விஷயம். ஏன்னா, இந்த அணுகுண்டு தாக்குதல் எவ்வளோ கொடுமையானது அப்படின்ற விஷயம், ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா அண்ட் நகசாக்கில 2ண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல நடந்த அந்த அணுகுண்டு தாக்குதல் நடந்த இடத்த பார்த்தாலே வந்து நமக்கெல்லாம் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. சோ, நான் கூட என்னோட இந்த சேனல்ல அந்த அணுகுண்டு, அதனோட விளைவுகள், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த அந்த அணுகுண்டுல இருந்து எப்படி மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற அறிவியல் அற்புதத்த பத்தியும் ஒரு வீடியோல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சோ, அந்த வீடியோவ நீங்க வந்து இன்னும் பார்க்காம இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற இந்த வீடியோ லிங்க்க கிளிக் பண்ணி உடனே பாருங்க. சோ, இந்த அணுகுண்டு எல்லாமே பொதுவா கதிரியக்க தனிமம். அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ, அதுல ரொம்ப முக்கியமானது யுரேனியம் 235 தான். சோ, இந்த யுரேனியம் 235 வகையான தனிமம் தான் வந்து பொதுவா எல்லா அணுகுண்டுலயும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதனோட விளைவுகளும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அதிகம். அதே மாதிரி இதனோட முக்கியத்துவமும் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த யுரேனியம் வரிசையில யுரேனியம் 238 அப்படின்ற ஒரு தனிமமும் இருக்கு. இந்த 2லயும் நீங்க நல்லா பார்த்தா, மேல இருக்கிற அந்த நம்பர் மட்டும் தான் வந்து மாறியிருக்கும். முதல்ல இருக்கிற யுரேனியம் நம்பர் 235 2வதா இருக்கிற யுரேனியமோட நம்பர் 238. இதுல அதாவது இந்த 2ல யுரேனியம் 235 அப்படின்றது தான் வந்து கதிரியக்க தனிமம். அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் அணுகுண்டு வெடிக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த கதிரியக்க தனிமத்த வச்சு தான் அட்டாமிக் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணி, நமக்கு தேவையான மின்சாரத்த உற்பத்தி பண்ணவும் முடியும். அப்படின்னு தான் வந்து இதனோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2வதா சொன்ன இந்த யுரேனியம் 238 நான் ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிரியக்கம் இல்லாத தனிமம்னு சொல்லுவாங்க. சோ அதனால இத வச்சு அணுகுண்டு வெடிக்க வைக்க முடியாது. அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ உலக நாடுகள் கிட்ட இந்த ரேடியோ ஆக்டிவ் மற்றும் நான் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஸ்டாக்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு அது உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா ஈஸியா புரியும். ஸோ முதல்ல கதிரியக்க தனிமம். அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஸ்டாக்ல பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கிற மொத்த கதிரியக்க தனிமத்துல 39.4% கசகஸ்தான்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து உலகத்திலேயே அதிகமா கதிரியக்க தனிமம், அதாவது யுரேனியம் 235 வச்சிருக்கிற நாடு. அந்த வரிசையில கனடா 2வது பிளேஸ் வருது. ஆஸ்திரேலியா 3வது பிளேஸ் வருது. அதுக்கப்புறம் ரஷ்யா, சைனா, அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா. சோ, அமெரிக்கா இந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட கடைசியில இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல இந்தியா வரவே இல்ல. சோ, இந்த கணக்குப்படி பார்த்தா நம்மகிட்ட கதிரியக்க தனிமமான யுரேனியம் 235 ஸ்டாக் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் வந்து உண்மை. சரி, இப்போ நான் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்ற அதாவது கதிரியக்கம் இல்லாத தனிமமான யுரேனியம் 238 ஸ்டாக் உலக அளவுல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? இதுல ஆஸ்திரேலியா தான் வந்து முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் கசகஸ்தான், கனடா அண்ட் கடைசியில ரஷ்யா இருக்கு. இப்போ இந்தியால மட்டும் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் நான் ரேடியோ ஆக்டிவ் தனிமம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. இந்த கணக்குப்படி இந்தியால கதிரியக்க தனிமமான யுரேனியம் 235 ஒரே ஒரு டன் தான் இருக்கு. ஆனா, நான் ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிரியக்கம் இல்லாத தனிமமான யுரேனியம் 238 80,000 டன். அதாவது 80,000 டன்ஸ் இருக்கு. சோ, நமக்கு தேவையான கதிரியக்க தனிமத்த விட, தேவையில்லாத கதிரியக்கம் இல்லாத தனிமமான யுரேனியம் 238 தான் வந்து பல மடங்கு நம்மகிட்ட இருக்கு. சோ, இந்த 80,000 டன்ஸ் இருக்கிற இந்த கதிரியக்கம் இல்லாத தனிமத்த, கதிரியக்க தனிமமா மாத்துனா, இந்த உலகத்திலேயே நம்மகிட்டயும் அதாவது அளவுக்கு அதிகமான கதிரியக்க தனிமம் கிடைச்சிரும். அவ்வளோ கதிரியக்க தனிமத்த வச்சுக்கிட்டு, நாம வந்து எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கலாம்.
சரி. இந்த நான் ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிரியக்கம் இல்லாத தனிமமான யுரேனியம் 238 தனிமத்த ரேடியோ ஆக்டிவ் அதாவது கதிரியக்க தனிமமா மாத்த முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா அது முடியும். அதுதான் அறிவியல். இந்த மாதிரி கதிரியக்கம் இல்லாத தனிமங்கள கதிரியக்க தனிமமா மாத்துறதுக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு தான் பேரியர் ரியாக்டர். அதாவது இனப்பெருக்கம் செய்யும் இயந்திரம் அப்படின்னு தமிழ்ல தோராயமா சொல்லிக்கலாம். சரி, இந்த பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கதிரியக்கம் இல்லாத தனிமத்த கதிரியக்க தனிமமா மாற்றும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதிரியக்க தனிமம் யுரேனியம் 235 மட்டும்தான். ஆனா புளூட்டோனியம் 239 அப்படின்ற இன்னொரு கதிரியக்க தனிமம் இருக்கு. இந்த புளூட்டோனியம் 239 தனிமம் இயற்கையா நமக்கு கிடைக்காது. ஆனா அதாவது இத வந்து செயற்கையா வந்து பிரீடர் ரியாக்டர் முறையில உற்பத்தி செய்ய முடியும். இந்த கான்செப்ட் படி கதிரியக்கம் இல்லாத தனிமமான யுரேனியம் 238 இந்த பிரீடர் ரியாக்டர் மூலமா புளூட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாத்தலாம். சோ இப்படி பண்றதால நம்மகிட்ட இருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான இந்த யுரேனியம் 238 தனிமத்த 100% புளூட்டோனியம் 239 தனிமமா மாத்த முடியும். சோ இத வச்சு நமக்கு தேவையான மின்சாரத்த நாமளே உற்பத்தி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம போர்க்காலத்துல நம்மகிட்டயும் தற்காப்புக்கு அணு ஆயுதம் இருக்குன்னு தைரியமா சொல்லிக்கலாம். இப்போ இந்த பிரீடர் ரியாக்டர்ல எப்படி யுரேனியம் 238 அப்படின்ற நான் ரேடியோ ஆக்டிவ் தனிமம் புளூட்டோனியம் 239 அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் தனிமமா மாறுது அப்படின்றத ஒரு சின்ன வேதிவினை மூலமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இந்த வேதிவினையில யுரேனியம் 235 அப்படின்ற இந்த கதிரியக்க தனிமத்தை ஒரு நியூட்ரன் வச்சு ஹிட் பண்ணும்போது அந்த யுரேனியம் 235 வேதிவினைக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்களை உற்பத்தி பண்ணும். அந்த 3 நியூட்ரான்ல 2 நியூட்ரான் நான் ரேடியோ ஆக்டிவ் தனிமமான யுரேனியம் 238 தனிமத்தோட வேதி வினைக்கு உட்படும்போது நமக்கு தேவையான புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாறுது. இப்போ முதல்ல உருவான இந்த 3 நியூட்ரான்ஸ்ல மீதி இருக்கிற ஒரு நியூட்ரான் கதிரியக்க தனிமமான யுரேனியம் 235 கூட வேதி வினைக்கு உட்பட்டு அது இன்னும் 3 நியூட்ரான்களை உற்பத்தி பண்ணும். இப்படி இந்த வேதி வினையில அதிகமா நியூட்ரான்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். சோ அப்படி உற்பத்தி ஆகுற எல்லா நியூட்ரான்களும் யுரேனியம் 238 மற்றும் யுரேனியம் 235 கூட மாறி மாறி வேதி வினைக்கு உட்படும்போது அங்க இருக்கிற அனைத்து நான் ரேடியோ ஆக்டிவ் தனிமமான யுரேனியம் 238 கதிரியக்க தனிமமான புளுட்டோனியம் 239 மாறும். சோ இந்த முறையில நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமம் தான் யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்கம் அல்லாத தனிமத்த புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமம் மாத்துறதுக்கு உதவி பண்ணுது ஃபிரெண்ட்ஸ். ஆனா இந்த பிரீடர் ரியாக்டர் முறையில செயற்கை அணுகுண்டுன்னு நம்ம சொல்ற இந்த புளுட்டோனியம் 239 உற்பத்தி பண்றதுக்கு நெறைய செலவாகும். அத விட கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்றதால ரொம்ப கவனமா இத செய்யணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க ஃபிரெண்ட்ஸ். சோ எது எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற இந்த அளவுக்கு அதிகமான இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ள யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸா மாத்துறதுக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நீங்க மறக்காம வந்து சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல கண்டிப்பா போடவே இருப்பேன். சோ அதுல தெரிஞ்சுக்கணும்னா இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.